போகன் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் ஆற்றலை இது அங்க மறைக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை கண்டுணர்ந்த போகன் தான் 27 நட்சத்திரங்களின் ஒளிப்பழம்புகள் நம் பூமியிலே அது வந்தால் அந்த 27 நட்சத்திரங்களின் தனித்தன்மை எதிலையும் கலக்காதபடி பூமிக்குள் பதிவாகிவிட்டார். ஒன்று நட்சத்திரத்தின் தன்மை ஊடுருவி செல்லும் போது நடுமையம் அடைகின்றது. அதை காட்டும் எதிர்நிறையான மலைகள் வரப்படும் போது பூமியில் தடுத்து நிறுத்தப்படுகின்றது. அப்பதை தட்ட மற்ற மண்ணோடு அதை கவர்ந்து அந்த உணர்வின் சத்தை என்றால் வைரமாக விளைகின்றது. அதான் 27 வைரத்தன்மைகள் பெறுகின்றது. ஆக அந்த நட்சத்திரங்கள் என்ற ஒரு பொறிகள் பூமியில் மேலெழுந்தாக தடுத்து நிறுத்தப்பட்டால் அதை மற்ற தன்னுடன் கருவாக்கி மற்ற பொருளுடன் சேர்க்கப்படும் போது கோள்களிலும் மற்றவைகளும் இவைகள் அதை இயக்கச் செய்வது போன்று இங்கே தனித்து நமது பூமியில் மற்ற நிலைகளோடு கலக்கப்படும் போது தடுத்து நிறுத்தப்படுகின்ற எதிர்மறைகள். அவ்வாறு நிறுத்தப்பட்ட நிலையில் எங்கெங்கெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் இயக்கத் தொடர்கள் பதிவாகின்றதோ அங்கெல்லாம் அதன் உணர்வை கவர்ந்து நாம் எப்படி செடிகளுக்கு வித்து பட்ட பின் அதன் உணர்வை நுகர்கின்றதோ இதை போல அந்த உணர்வை கவரும் தன்மை கொண்டு அது வைரமாக விளைகின்றது. அந்த வைரத்தை கண்டுணர்ந்த நுகரும் அறிவு கொண்டு போகன் இந்த வைரங்களை அது சேமித்து ஒவ்வொரு இயக்கத்தின் தன்மை அதுடன் இணைத்து நவக்கோள்கள் ஒரு கோளின் தன்மை தனியாக ஒரு பூமியில் பதிவாகிவிட்டால் அதை அந்த கோளின் பாசானமாக இங்கே மாற்றும். இப்படி ஒவ்வொரு கோள்கள் உருவாக்கும் உணர்வுகள் தனித்தனிமையாக ஒதுங்கியிருப்பதை தான் நுகர்ந்தறிந்த உணர்வின் அறிவின் துணை கொண்டு இங்கெங்கு இந்த அந்த கோளின் சத்து இங்கே இருக்கிறது என்று கண்டு உணர்கின்றான். இப்ப செவ்வாய்க்கோளிலிருந்து அது வெளிப்பட்ட அது உணர்வு உறைந்து நம் பூமியில் இருப்பதை அதை விஞ்ஞானிகள் கண்டுணர்ந்து அதிலே உயிரணுக்கள் இருக்க காரணம் இருக்கு இந்த பாறையின் தொடர்பு கொண்டு அப்படிங்கிற வகையில் விஞ்ஞானிகள் கொடுக்கின்றார்கள். அதே மாதிரிதான் மெய்ஞானியான போகன் மற்ற கோள்களின் உணர்வுகள் நம் பூமியில் எங்கெங்கெல்லாம் பதிவாகுதோ அங்கெல்லாம் நுகர்ந்தறிந்து அங்கே சென்று அந்த பாசானத்தை தனக்குள் எடுத்து வந்து நவபாசானம் என்ற நிலைகளை உருவாக்குகின்றான். அதில் நவபாசானத்தில் பாதரசம் என்ற நிலையை மற்ற தாவர இனங்கள் உருவாவதை வழித்து இந்த பாசானத்தில் அதை ஏற்கச் செய்து இந்த உணர்வின் தன்மை அதற்கு உகந்த மற்ற பச்சளையை கொடுத்து உருக்கப்படும் போது ஒன்றாக அமைகின்றது. இதன் மையத்தில் தான் இந்த வைரங்களின் பதிக்கப்பட்டு இதனுடன் கலக்கப்படும் போது மின் ஒளியின் தன்மை தனக்குள் எதிரலையாக மாற்றும்போது நாம் மனிதன் எப்படி நமக்கும் முன் இருக்கும் எண்ணங்கள் வரும்போது நட்சத்திரமும் அதில் உணர்ந்த கவர்கள் அந்த சத்துகள் நம் உடலே கோள்களாகும் நவக்கோளின் தன்மை அடைகின்றது என்ற உண்மையை அறிந்து இந்த உயிரை மையமாக வைத்து சூரியனாக வைத்து இந்த உணர்வின் நிலைகள் எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையை உணர்ந்து கொண்டவன் தான் இந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு இதை சமப்படுத்தி மனிதனின் 6வது அறிவின் உணர்வை அறிந்தவன் அதை தான் சிலையாக உருவாக்கி அதன் மேல் சொட்டு நீரை ஊட்டப்படும் போது அதிலிருந்து வெப்பத்தால் வரும் ஆவியை நாம் உற்று நோக்கி அந்த உணர்வின் தன்மை அவன் சொன்ன அந்த பண்பு பிரகாரம் நுகர்ந்தவென்றால் அந்த உணர்வு நமக்குள் வரும் பகமையான உணர்வால் விளையும் நோய்களை அந்த பகமை அதை அடுத்தடுத்து நமக்குள் அதனால் வரும் நோய்களை மாற்றுகின்றது. என்றால் மனிதனாக உருவாக்கிய அணுக்களுக்கு மிற்றர் ஒவ்வொருவரும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு அவர் உடலுக்குள் பகமை உருவாக்குகின்றது. அதே போல மற்றவர்கள் நுகர்ந்தரும்போது பகமை உணர்வை நல்ல குணங்களுக்கு இந்த உணர்வு உருவாக்கி இங்கேயும் பகமை உணர்வுகளை உருவாக்குகின்றது. பகமை உணர்வால் நல்ல உணர்வின் அணுக்கள் விளைவதை தடைப்படுத்துகின்றது என்ற உண்மையை உணர்ந்தவன் போகன். ஆகவே அதன் வழி கொண்டு பக்தி கொண்டு வரும்போது 6வது மனிதனின் அறிவால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வுகள்
ஆக நாம் தீமை அகற்றும் உணர்வுகள் எவ்வாறு என்று கண்டுணர்ந்த உணர்வுதான் சிலையாக வடிக்கின்றான் போகர். அந்த வடித்த நிலையில் அக்காலங்களில் ஒரு மண்பாண்டத்தின் மேல் இந்த நீரை ஊற்றி சொட்டு சொட்டு அந்த சரசு மேல் படும். அந்த சரசில் படும்போதுதான் இதிலிருந்து எதிர்நிலையில் அது ஒரு விதமான ஆவியாக மாறும். இப்போ உதாரணமாக நீங்கள் காண வேண்டும் என்றாலும் பார்க்கலாம். இந்த அதாவது இன்னைக்கு மயில் துத்தத்தையும் அலுமினிய பாத்திரத்தையும் அது வைத்து அதில் இந்த மயில் துத்தத்தை இணைக்க செய்து அதில் சிறிது உப்பை போட்டால் இது கொதிகலனாக மாறும். அப்ப கொதிகலனாக மாறப்படும் போது இந்த பாதரசத்தை அதற்குள் விடும்போது இதனுடன் ஊடுருவி இந்த அலுமினியத்தின் உணர்வு ஆவிகள் இதற்குள் சென்று பாதரசத்தை உரைய செய்துவிடும். இப்ப நீங்க ஊற்றும் போது ஒன்றுமே சந்தர்ப்பம் இதனுடைய எதிர்நிலை ஆகும்போது அது தண்ணி கொதிகலனாக மாறும். இதை போன்றுதான் இதற்குள் பாசானங்களும் மற்ற நிலைகளில் உருவாக்கப்படும் போது அதிலிருந்து ஒரு ஆவியின் உணர்வுகள் வெளிப்படும். அதை நுகர்ந்தான் நமக்குள் வரும் பகைமைகளை நீக்கும். பகைமை கொண்ட உணர்வின் அணுக்களை அதை அடக்கும், பகைமை உணர்வுகளை அடக்கும், பல அதனால் வரும் நோய்களை அது அடக்கும். இதுதான் தான் கண்டு உணர்ந்த தத்துவம். மக்களில் இது பெற வேண்டும் என்றும் அவனுடைய நினைவாற்றல் அதன் வழிகொண்டு அவன் செயல்படுத்தும் போது நாம் அதனை பெற முடியும் என்று. இதற்குத்தான் அந்த போகன் மலையின் உச்சியில் வைத்து முருகரை மேற்க பார்க்க வைத்தான். விநாயகரை மேற்க பார்க்க வைத்த அகசியம் கண்டு உணர்ந்தது போல இந்த உணர்வின் சக்தி மேற்க பார்க்க வைத்தான் முருகனை. இதெல்லாம் தத்துவங்கள். அவன் கண்டு உணர்ந்த உணர்வுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே படியின் கீழ் இருக்கும் விநாயகர் தத்துவத்தை நாம் எண்ணுகின்றோம். அப்ப அந்த உயர்ந்த ஞானின் உணர்வை தனக்குள் எண்ணி அதை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுகள் மேல் நோக்கி வருகின்றது. அப்ப நாம் எப்படி மேல் நோக்கி எண்ண வேண்டும் என்ற நிலையை நாம் இங்கே கீழே இருக்கின்றோம், அங்கே முருகனை மேலே பார்க்கின்றோம். ஏனென்றால் குன்றுதோறும் அமர்ந்திருக்கும் முருகா என்று நாம் பாடலை பாடும். ஒரு உயரமான குன்றில் அதை வைத்து நினைவினை நாம் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணும் போது அதை சூரியனின் காந்த சக்தி புவியில் படராது. அருள் ஞானி உணர்வை மேலே மிதக்கச் செய்கின்றது. அதே உணர்வை நாம் மேலே எண்ணும் போது இந்த முகத்தில் இருக்கக்கூடிய காந்தப்புல நிறைவு உயிருடன் ஒன்று இயக்கத் தொடங்கி விடுகின்றது. ஆக இந்த உணர்வு மூன்றும் சேர்த்து அதை பெற வேண்டும் என்று எண்ணும் போது தன்னிச்சையாகவே அந்த உணர்வை நாம் எதை எண்ணுகின்றோமோ உயிரின் வழி உள்ளுக்கு நுகரும் தன்மை வருகின்றது. இது சாதாரண மனிதனும் எளிதில் காணும்படி வைக்கின்றார். அப்ப நினைவினை அங்கே கூட்டப்படும் போது நம் உடலுக்குள் வலிமை பெற்ற உணர்வுகள் பல நோய்கள் இருந்தாலும் இது மறக்கச் செய்கின்றது. நாம் படிமேலே ஏறும்போது இந்த உணர்வின் வலிமை எல்லாம் அதற்குள் சென்று விடுகின்றது. ஆக நினைவின் ஆற்றலை விண்ணை நோக்கி அதனுடைய உணர்வை தனக்குள் செருகச் செருக நாம் இங்கே வலிமையின் நிலைகள் உடல்களோ எதிர்ப்பு உணர்வு கொண்ட பகைமை கொண்ட உணர்வின் அணுக்களுக்கு இதனுடைய உணர்வை ஏற்கும்போது எடுத்த பின் அந்த பகைமை உணர்வும் தணிகின்றது. அந்த அணுக்களின் வீரிய சக்தி வளர்க்கப்படும் போது இங்கே வலுகூட்டி மலை மேலே ஏறும் தன்மை வருகின்றது. சில பேர் பாருங்க நடக்க முடியாத தரையில அந்த மலை மேல போகும்போது முருகா என்று அவன் காட்டிய நிலையில் கொண்டு விண்ணை நோக்கி ஏகும்போது அந்த உணர்வின் தன்மை உள்புகுந்த பின் 2-4 அடி எடுத்து வைக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். பின் இந்த உணர்வின் தன்மையான பகைமை இந்த மனிதனின் உணர்வுக்கு பகைமையாக இருக்கக்கூடிய உணர்வை தணிக்கின்றது. நீங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி போகும்போது மேலே நோக்கி மட்டும் எண்ணி பாருங்க, மூட்டு வலி ஏற முடியலைங்கிறதெல்லாம் மாறிடும். இதே மாதிரி உங்க வீட்டு படியிலையும் மற்றதில் உயரமான நிலையில ஏற முடியல, இது சுரா என்று உணர்வை நோக்கி அந்த ஞானிகளை என்னம்னா இங்க போகும். 2 படி ஏற முடியல, 3வது படி தாராளமா வரும். இதையும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த தத்துவ ஞானி இதை செய்தார். அப்போ இந்த உடல் உறுப்புகளுக்கு அதை எண்ணி இயங்கும் போது இதன் உணர்வின் வேகம் செல்லுகின்றோம். இருந்தாலும் எடைமறித்து காலில் நாம வெகு தூரம் ஏறிய பின் களைப்பின் தன்மை வருகின்றது. அதான் இடும்பன் எடைமறித்து இந்த உணர்வின் தன்மையை நம்முடைய வலுவை குறைக்க செய்கின்றான் என்று இடும்பன் என்று அதற்கு பெயரை எடுக்கின்றான். அப்போ அந்த இடத்துல இடும்பரை வைத்திருப்பான். ஆக அந்த ரகத்துல தணிந்து அந்த வேகத்திற்கு அந்த சோர்வோ தனக்குள் அந்த
நம்முடைய வேகத்தின் தன்மை குறைக்கும் தன்மை இருக்கும்போது அதை தணிப்பதற்கு அமைதி கொண்டு மீண்டும் வலுவை ஏற்றிக்கொள்வதற்கு அங்கே சிறிது நேரம் அமர்வதற்கு இடம் கொடுத்திருக்கின்றார். மீண்டும் அந்த அருஞானத்தை தனக்குள் எடுத்து இந்த சோர்வின் தன்மை தனக்குள் வராத தடைப்படுத்துவதற்கும் இடுமன் என்று இடைமறித்து இடும்பு ஆலயத்தை வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் அவன் வைத்த தத்துவத்தை மாற்றி இடுமனுக்கு அபிஷேகமும் ஆராதனை நீ செய் என்று அங்கே போய் அபிஷேகம் செய்து காசுகளை நாம் கொண்டு இதையும் கதையை எடுத்து வச்சிருக்கிறார். ஆக 2 மலைகளை எடுத்து வரப்படும் போது இடும்பன் அங்கே இளைப்பாறை இதை வைத்தான் எப்படின்னு இப்படி ஒரு கதையை கேட்டி விட்டுறான். ஆனால் இந்த பழனி அம்பதியின் தத்துவத்தை இங்கே காட்டுகின்றான். ஆகவே இந்த உருவத்தின் தன்மை நாம் அங்கே எண்ணி இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது அந்த ஞானி காட்டிய உணர்வை தனக்குள் எடுத்து உணர்வினை வலம் வர வேண்டும். இப்படி வலம் வரப்படும் போது அந்த நினைவின் வலு நமக்கு கூடுகின்றது. அங்கே மயில் வாகனத்துக்கு முன் ஒரு தீப சூபி ஒன்று உண்டு. அதனை நாம் கிழக்க பார்க்க எண்ணும் போது அந்த சூபியை பார்க்கும்போது முந்தைய அக்னியை போட்டு வைத்திருப்பார். ஆகவே இந்த உணர்வின் தன்மை கொண்டு விண்ணை நோக்கி ஏகி அந்த எந்த ஞானி காட்டினானோ அந்த உணர்வை தனக்குள் நுகர்ந்து உணர்வை ஆற்றலை தனக்குள் பருகும்படிதான் அங்க தூப சூவி போட்டிருப்பான் பழனி மறைவில். அதை எண்ணி ஏங்கி இந்த உணர்வின் தன்மை கவர்ந்து கொண்ட பின் அந்த காந்தப்புலன் அறிவும் அருஞானி தனக்குள் நமக்கு பெற வேண்டும் என்ற உணர்வலைகள் அங்கே படர்ந்திருப்பதை இதை நினைகொண்டு தனக்குள் எடுத்து ஆலயத்துக்குள் செல்லும் போது அங்கே சொட்டு நீர் இட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த உணர்வின் தன்மை ஏக்கத்தால் அதில் வரக்கூடிய மனத்தை நுகர்ந்தால் நம் உடலுக்குள் எத்தகைய கொடிய நோய்கள் இருந்தாலும் அந்த இது எதிர்நிலையாகி அதை நீக்குகின்றது. இந்த முறைப்படி நீங்கள் பழனி போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக காசு கொடுத்து போட்டு அங்கே போட்ட ரக்கால சந்தனத்தை வாங்கணும்னா அது மேலே ஆசை போகும். ரக்கால சந்தனம் உங்களுக்கு எதிரியாக தான் வரும். இந்த உணர்வுக்கு அது எதிர்மறையாகும். ஆசை உணர்வை தூண்டும். இது எதிர்நிலை அடையாது. தத்துவ ஞானப்படி அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்குத்தான் அங்கு சூவத்தை வைத்திருக்கின்றான். இப்ப இங்கே விநாயகரை அகசியன் நேர்க்க பார்க்க வைத்தான். அதனுடைய தத்துவத்தை தான் 6வது அறிவின் தன்மை கொண்டு அந்த மெய்ஞானி உணர்வை எடுத்து விண்ணை நோக்கி எடுக்கப்படும் போது இதை அனைத்தும் ஒழுக்க அமைந்து அந்த துருவ மகிழ்ச்சி அதை எடுத்திருக்கிறோம். இதுதான் ரக்கால பூஜை என்று காலையில் இந்த மார்கழி மாதம் செய்வதும் காலையில் இந்த பூஜைகளை செய்வார்கள். அந்த 4:30 மணிக்கு 4லிருந்து 6:30 அந்த உணர்வின் தன்மை தான் எடுக்கப்படும் போது அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வில் தனக்குள் எடுத்து அந்த ஒளியின் சரீரமாக இருளின் நீக்கி பொருள் காணும் நிலைகள். ஆக நமக்குள் துன்பத்தை உருவாக்கிய உணர்வுகளை அந்த சிலையிலிருந்து நாம் எடுப்பது. ஆக மனிதன் இந்த 27 நட்சத்திரத்தையும் நவக்கோள்களின் சக்தியும் தனக்குள் எடுத்து சூரியன் எப்படி ஒளி சுடராக காட்டுகின்றதோ இதே போல மனிதன் தனக்குள் எண்ணத்தின் ஒளியாக அறியும் ஆற்றல் பெற்றவன் என்ற நிலைப்படுத்துவதற்கு இந்த சிலையை மனிதனைப் போல உருவாக்க செய்கின்றான். யாரு? ஆண்டியாக. நீ தனித்தின் நிலைகள் கொண்டு எதன் மேல் ஆசைப்படாது. நீ ஆசைப்படுவது எதுவாக இருக்க வேண்டும் என்று அங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. மற்ற இந்த வாழ்க்கையின் ஆசையப்படாது. அருள் ஞானத்தின் ஆசையை கண்டால் இந்த உணர்வின் தன்னை வழியாக்கி உனக்குள் இருளை நீக்கும் என்பது பொருள் காணும்படிதான் அங்கே தண்டாயுதபாணி அவனுக்குள் ஒரு ஆயுதம் இதை வைக்கின்றது, ஊன்றுகோல். ஆக நமக்குள் இந்த வாழ்க்கையில் ஊன்றுகோலாக எதுவாக இருக்க வேண்டும்? அருள் ஞானினோரை நமக்குள் பெருக்கி அதை ஆதாரம் வைத்து இந்த வாழ்க்கை நடந்தால் நாம் இடரும் நிலையிலிருந்து நம்மை காக்க அந்த ஆயுதம் உதவும். ஆக ஒவ்வொரு நிமிடத்திலும் அருள் மகிழ்ச்சி துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் பெறுவதற்காக இவ்வாறு வழிவகுத்தான் அந்த போகர். தான் இதை போகரை எண்ணும் போதெல்லாம் திருடன் 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 சொல்லுவார். என்ன சாமி எப்படி சொல்றோன்னா, எல்லாவற்றிலும் மறைந்ததெல்லாம் திருடி அவன் கைக்குள்ள வச்சுக்கிட்டான் அப்படிம்பார். எதை? ஒரு பச்சலையை நுகர்கிறான் என்றால் அந்த பச்சலை உணர்வை தனக்குள் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுகின்றான். அவன் திருடி அதுக்குள் எடுத்து வைத்துக் கொள்கின்றான். அப்படிங்கிற போது அப்பா இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ ஒரு திருட, நீ தேடி வச்சுக்கிற அப்படிம்பார். ஆக நீயும் திருடன் தான். எதை திருட வேண்டும்? அருள் ஞானத்தை திருட வேண்டும். உங்க வாழ்க்கையில் வளர்த்து வச்சிருக்க பொருளை நான் திருடினா என்ன ஆகும்? நீங்க சம்பாதிச்சு நல்லா இருக்கும்னு என்றீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த குணத்தை திருடுனா என்ன ஆகும்? எனக்குள் அந்த உயர்ந்த குணம் வரும். ஆக திருடுவது எதுவாக இருக்க வேண்டும்? அருள் ஞானத்தை.
ஆக அறிவின் தன்மை கொண்டு நாம் எதை திருட வேண்டும்? தீமைகள் அகற்றும் அருள் ஞானத்தை நாம் திருடுதல் வேண்டும். ஆக அந்த அருள் ஞானத்தை நாம் நுகர்ந்தால் நமக்குள் இருக்கும் இந்த தீமைகள் அகற்றும் சக்தி வருகின்றது. ஆக நாம் திருட வேண்டியது எதை? இதான் இது திருடன் என்ற ஒரு சொல்லப்படும். இது இத்தனை வகையான நிலைகளை எடுத்துச் சொல்லுகின்றார் குரு. ஏன்னா நாம் சாதாரண அவர்கிட்ட இருந்து தப்பி வரும் ஒரு வார்த்தையை சொல்லி போட்டோன்னா அன்னைக்கு 10 நாளைக்கு நம்ம எடுத்து வாட்டுன்னு வாய்க்கிறது அந்த நிலைச்சுவார். ஏனென்றால் இதையெல்லாம் நீங்க இப்ப சொல்றதுன்னா நீங்க எதை திருடணும்? அருள் ஞானத்தை நீங்க தேடி பதிய வச்சு அதன் வழி நம்ம நடக்கணுங்கிறத அதை நீங்க உங்களுக்கு பயன்படுத்தணும். திருடியவன் என்ன செய்யறான்? பொருளை எடுத்து தன் சுகத்துக்கு அனுபவிக்கின்றான். அதே போல அருள் ஞானத்தை திருடினால் உங்க வாழ்க்கையில் ஒரு இருளை நீக்கி உங்களுடைய மகிழ்ச்சி பெறும் உணர்வை அது பயன்படும். அதே சமயத்துல வேற சாமி சொல்றாரு, இதன்படி நாமும் இதை செய்து சாமி போன்று புகழ் பெறலாம் என்ற இந்த புகழாசையை திருடினால் என்ன செய்யும்? இந்த உணர்வின் தன்மை பிறரை செய்ய செல்லும், முழுமை செய்ய விடாது. புகழுக்கு எங்கும்போது தவறு வரும். தவறால் ஏற்படும் வினைகள் என்னவாகும்? இதைத்தான் குருநாதர் புகழ் கண்டு மயங்காதே, புகழ் தேடி செல்லாதே, நீ புகழாரம் பாடாதே, இகழ்ச்சி கண்டு பதறாதே, இகழ்ந்துரைக்க எண்ணாதே, இகழ்ச்சி கண்டு பதறாதே. ஒரு கேவலமா பேசுறான், அந்த உணர்வு எடுத்துன்னு பதறினா என்ன செய்யும்? அந்த இகழ்ச்சியின் உணர்வு எனக்குள் விளையும். அந்த இகழ்ச்சியின் உணர்வு வரப்போது மற்றவர்களை இழந்துரைக்க எண்ண வைக்கும். புகழ்ச்சி கண்டு நாம் ஏங்கினோம் என்றால் அதை நமக்குள்ள அந்த புகழ்ச்சியின் மத்தியில் அவன் நம்மை கைவல்யப்படுத்தும் உணர்வுகள் வரும். ஏன்னா நம்மளுக்கு வேண்டிய நல்லவரை பொய்யவன் ஆக்குவான். உங்களை பாருங்க, இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொன்னா உங்களை நான் உங்களுடைய செயலெல்லாம் நான் போற்றுறேன் போற்றுன்னு சொல்லிட்டு தனக்கு உதவியாக நல்ல நிலைகளை செயல்படுவனை அவனை திருடனாக்குவான். ஆக இவ்வளவுதான் நம்பிக்கையோடு வந்து அவன் இந்த மாதிரி தப்பா பண்றான். அந்த உணர்வின் தன்மை எடுத்து இவனுக்கு சாதகப்படுத்துறான். இவனுடன் நல்லவனா இயக்குவனு விலை கொட்டுறான். அப்ப அவனின்று பிரிக்க போகும்போது இவனுக்கு உதவி செய்யும் நிலைகள். ஆக புகழ் கண்டு நாம் மயங்கினால் என்ன ஆகும்? இதை குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். புகழ் கண்டு மயங்காதே, புகழ்ந்துரைக்க எண்ணாதே. ஒருவரை நாம் புகழ்ந்துரைக்க எண்ணினால் அவருடைய தவறுகளை மீண்டும் உயர்த்ததான் உதவ முடியுமே தவிர தவறை தவறென்று சுட்டிக்காட்டும் தன்மைகள் அங்க மறைந்து விடுகின்றது. இப்ப எனக்கு கிடைச்சிருச்சுன்னா புகழாரம் பாடினால் என்னாகும்? இதை கண்டு எல்லாம் மயங்கினால் எந்த நிலை ஆகுங்கிறதுக்கு தான் இன்று 3 பதங்களையும் அது எதிர்மறையான உணர்வுகள் உன்னை எப்படி மாற்றும் என்ற நிலையிலே அடிக்கடி போகனை திருடன் 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 சும்மா சொல்லி எனக்கு ஏன் சாமி என்ற அவன் கோயிலே நம்ம இருந்துகிட்டு அவன் இத்தனை பெரிய செய்திருப்பான். அப்ப தெரியாதுல்ல, கேட்பணும். ஆனால் உனக்கு தெரியாத பக்கா திருடம்பார், பக்கா திருடம்பார். அப்புறம்தான் அந்த திருடன்கள் சொல்லுக்கே ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொரு தாவர இனத்தில் உள்ள சத்தை அவன் திருடி அது எந்த நன்மை செய்யும் என்ற நிலைகளை அவன் திருடி தனக்குள் அவன் செலவழிக்க தொடங்குகின்றான். அவன் திருடி சொத்து பிறருடைய நிலைகள் நன்மை செய்ய பயன்பெற்றது. அப்ப நீ எதை திருட போற? நன்மை செய்யும் அந்த உணர்வின் தன்மை திருட போறியா? பிறருடைய நிலைகளை கஷ்டப்பட அவனுடைய சுகத்தை நீ திருட போறியா? இப்படி வினாக்களை எழுப்பினார். இதெல்லாம் என்னை பக்குவப்படுத்திருக்க அந்த நிலை கொண்டார். ஏன்னா இப்ப நம்ம ஒரு வழியில் அவர் கொடுத்த சக்தியை பயன்படுத்துறோம். யாருக்காவது புகழுக்கு இயங்கி விட்டால் அதன் மறைவிலே நான் எடுக்கும் சக்திகள் அனைத்தும் விரயமாகிவிடும். இதை நிலைப்படுத்துவதற்கு அத்தனை நிலை. ஆகனால் புகழுக்கும் அதே சமயத்தில் ஒருத்தர் நமக்குள் சொல்லுகின்றார், இகழ்ந்துரைக்கிறார். அதை கண்டவன் அப்படி ஆய்ப்போச்சா அப்படின்னு என்னம்னா நான் செல்லும் பாதைகளுக்கு இது தடைபடுகின்றது. அதே சமயத்தில் ஒருவரை இகழ்ந்துரைக்க எண்ணினால் அந்த உணர்வு இகழ்ந்துரைக்கும் உணர்வுகள் எனக்குள் வளர்கின்றது. இதே சொல்லி ஒருவரை இகழ்ந்து பேசும் அந்த உணர்வு வந்ததென்றால் அவருக்குள் பதிவாகி அதுவே பதில் எனக்குள் வரும். நான் உயர்ந்த எண்ணங்களை அங்கு பதிவாக்கும் நிலைகள் அங்கு தடைபடும். அவர்கள் பெறாத வண்ணம் அங்கே தடைபடுகின்றது. எனக்குள் அந்த உயர்ந்த நிலைகள் வளரும் நிலைகள் தடைபடுகின்றது என்ற வியாக்கியானத்தை இது அடிப்படையாக வச்சு இந்த இதுகளை சொல்லப்படும் போது
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு எதிர்மறையான மோதலும் நல்லதை பெறுவார், சிலருக்கு நல்லதை செய்வேன், அவர் எதிர்மறையாக வருவார். இன்று வரையிலும் கூட அது நடக்குது. இப்போ ஒரு நல்ல நிலை உயர வேண்டும் என்று செய்கிறோம், அது செய்த பிற்பாடு என்ன செய்யறாங்க, அவங்க தனக்கு கிடைச்சது என்று போயிடுறாங்க. அப்ப போகும்போது அடுத்தவங்க யாராவது என்ன, ஆமா அவர் என்ன செய்தாரு, ஏதோ போனோம் வந்தோம் செய்தாரு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவரால் நல்லதான்னு கேட்டவருக்கு இப்படி சொல்றாங்களே, நல்லதாயிட்டு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு இந்த மாதிரி அவர் சொல்லப்படும் என்ன செய்யறாரு, அவரை புகழ்ந்து பேசுவதற்காக நான் செய்ததாக இருக்கவே. அப்ப அந்த எண்ணங்கள் எண்ணும் போது அந்த எழுந்துரைக்கும் உணர்வுகள் வரும்போது எனக்கு பதட்டத்தின் தன்மை தான் கொடுக்கின்றது. ஆக நான் வளர்ச்சியின் தன்மைகள் அங்கே அதுடன் கலந்தால் இயக்க உணர்வு வேகமாகி சிந்திக்கும் தன்மையும் கரையும். இது மனிதனின் வாழ்க்கையில் இந்த 3 முக்கியத்துவத்தையும் புகழ் கொண்டு மயங்காதே, புகழாரம் பாடாதே, புகழ்ந்தலைக்கு எண்ணாதே அப்படிங்கிறத ஆரம்பத்தில் இதை சொன்னார். இதைத்தான் நான் பவானியில சொன்னேன். அவங்க செல்வம் இருக்குதோ அவர் புகழ் பாடினா எதையுமே செய்வார். அதுக்காக இந்த மருந்து கொடுத்து இந்த புகழாரம் பாட போகும்போது எதையும் செய்வீங்க. உங்களை போல யாரும் இல்லைன்னா பிடிக்காசும்பார், இதான் அவர் சொன்னபடி செய்யணும் அயோக்கியம்பார். இந்த மாதிரி உணர்வுகளை திருத்துவதற்காக இந்த உணர்வை செய்து சிறுக சிறுக அவரை மாற்றினேன். ஆனா அந்த புகழ் என்ற உச்சியில் இருக்கப்படும் போது அதை மாற்றி அமைக்கிறது வந்துட்டாங்க. இதை போன்ற சில நிலைகளை நாம் நமது வாழ்க்கையில் கொண்டு எதிர்பார்ப்பு நம்மை அவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் நீங்கள் எந்த நன்மையும் செய்தாலும் அது வீண்தான். எதிர்பாராது நன்மைகள் பல செய்தோம் என்றால் அது நம்மையும் பாதிக்காது, நமக்குள் செய்த நன்மையின் தன்மை நமக்கு உயர்ந்த உணர்வை கொடுக்கும். நம்மளுக்கு நன்மை செய் ஒருத்தருக்கு உதவி செய்து எதிர்பார்த்து இருந்த கிடையாது, சரி நான் இத்தனை செய்து அவர் என்ன செய்தாரு என்ற நிலை வைத்தால் செய்ததுக்கு அர்த்தம் இல்லாது போய்விடுது. ஆக நாம செய்தும் பலனற்று போய்விடுகின்றது. அவரும் பெற முடியவில்லை, செய்து நாம மகிழ்ச்சி பெறவும் முடியவில்லை. 2 பக்கம் என்ன செய்து பலன் 2 பேருக்கும் இல்லாது போகின்றது. இதை போன்று நம்ம வாழ்க்கையில் நாம் எதை சீர்படுத்த வேண்டும், எதனை பெற வேண்டும் என்று போகன் அவ்வளவு பெரிய சக்தி பெற்றாலும் அவன் திருடன் என்று சொல்லப்படும் போது நாம் எதை திருட வேண்டும், உயர்ந்த ஞானத்தை திருட வேண்டும். நமக்குள் தீமைகளை அடக்கும் அந்த ஞானத்தை பெற வேண்டும். பிறருக்கு அந்த நன்மை செய்யும் உணர்வை அங்கே போதிக்க வேண்டும். என்ற திருடம் மறுபடியும் செலவழித்துதான் ஆகணும். ஆகவே அந்த அருள் ஞானத்தை நாம் பெறும்போது அதை திருடினால் அந்த உணர்வை எடுத்துதான் தன் வாழ்க்கைக்கு இதை செலவழிக்க முடியும். ஆகவே தன் உணர்வின் தன்மை தனக்குள் அந்த உயர்ந்த நிலையை திருடினான், உயர்ந்த நிலையை செலவழித்தான், அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி நிலையில் இங்கே கொடுக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை மூலதனமாகின்றது. அந்த மகிழ்ச்சி அவன் எதிர்காலம் வளர்க்கும் தன்மை வருகின்றது. இப்படித்தான் நாம் பிறருடைய நிலைகளை ஒவ்வொருவரையும் நாம் மகிழச் செய்யும் தன்மைகள் கொண்டால் அதில் நாம் பேரானந்தப்பட வேண்டும். அதுதான் நம்மளுக்கு அழியா சொத்தாக வரும். ஆனால் அவரிடம் எதிர்பார்த்து ஒன்றை செய்து எப்படியும் புகழ்ந்து அவருடைய வேலைகளை அவர் என்ன வேண்டும் என்றால் அது குறைகள் நிச்சயம் வந்தே தீரும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி உயர வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் வளர்த்து கொண்டால் நிச்சயம் எனக்குள் அது உயரும். ஆகவே இதைத்தான் நாம் யாருக்கு எதை செய்தாலும் அந்த குரு அருள் அவர்கள் கிடைக்க வேண்டும், அவருக்குள் இருக்கும் நோய்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நமக்குள் வளர்த்தால் அந்த உணர்வின் சத்தாக நமக்குள் விளையும். விளைந்த உணர்வின் சொல்லாக அது பாயும். ஆக எந்த செடியின் சத்தை நாம் நுகர்கின்றோமோ அந்த செடியின் உணர்ச்சியின் தன்மை தான் நமக்குள் இயக்கும். ஆகவே நாம் எந்த குணத்தின் தன்மையை நுகர்கின்றோமோ அதன் செயலாக தான் இருக்கும். இதனால்தான் அடிக்கடி நாம் திருட வேண்டியது எது அப்படின்னா அருள் ஞானத்தை. அதை நாம் செலவழிக்கிறது என்ன, அதை திருடினால் என்ன வரும், அந்த அருள் சொல்லுகளை தான் சொல்ல வைக்கும். அங்கே எது இருந்ததோ அதைத்தான் சொல்ல வைக்கும். ஆக இதை போல அந்த மகானுடைய நிலைகளை நாம் நமக்குள் கவர்ச்சி பெற வேண்டும், அதன் உணர்வை தனக்குள் வளர்த்திட வேண்டும். எல்லோரும் மெய்ப்பொருள் காணும் நிலை பெற வேண்டும், எல்லோரும் மகிழ்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நாம் வளர்த்தால் நமக்குள் பகைமை உணர்வுகள் வளர்ந்தாலும் அந்த பகைமை உணர்வுகளை வளராது தடுக்க இது உதவும். ஆகவே இதை உதவ வேண்டும் என்றால்
நாம் சாதாரணமாக சொல்லிடலாம் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு, நீங்கள் சொல்லி 2 தானே நம்மளுக்கு இடைஞ்சல் செய்கிறான்னு நான் எவ்வளோ தூரம் நல்லவன் நினைக்கிறேன், நம்மளுக்கு இப்படியே தொல்லை செய்கிறான், இதை விட்டுருவோம் அதை பிடிச்சிக்கணும். அப்புறம் நாம் நன்மை செய்த நிலையில் எங்கே போகுது? இதே போல சந்தர்ப்பங்கள் நாம் வரப்படும் போது நாம் அவர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறும் தன்மை நமக்கு உள்புகுந்துடக்கூடாது. ஆக அதை தடுப்பதற்கு அந்த மகரிஷியின் உணர்வை தனக்குள் எடுத்து இதை தடை இழுத்தல் வேண்டும். எந்த குணத்தின் தன்மை நமக்குள் இருக்கோ அணுவின் தன்மை நமக்குள்ளாக அணுவாக இயக்குகின்றது. அது உணவுக்கு இயங்கும் போதுதான் அவங்க உணவின் தன்மை நகரும் போது அந்த நன்மை செய்யும் உணர்வு இங்கே உணர்வு உயிர் இயக்குகின்றது. ஆக அதற்கு நாமும் அந்த நன்மை செய்யும் எண்ணத்துடன் எண்ணப்படும் போது ஒரு தீமையில் வாடும்போது அந்த உணர்வை நன்மை செய்யும் உணர்வுடைய இதை விட்டால் இது திறமறைவாகின்றது. நாம் நல்ல கையை கொண்டு ஒரு அசுத்தமான பொருளை எடுத்து அப்புறப்படுத்த எண்ணுகின்றோம். ஆனால் அப்புறப்படுத்தும் போது கையில் அந்த அசுத்தம் ஒட்டி கொள்ளுகின்றது. ஆனால் அந்த அப்புறப்படுத்துகிறோம், ஆனால் கையில் ஒட்டுக்கொண்டதை துடைக்க வேண்டும் அல்லவா? இது துடைக்கவில்லை என்றால் அசுத்தம் நம் குயிலுடனே இழைந்துவிடும். நாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையத்தை இது சுத்தப்படுத்தாத உணவாக உட்கொண்டால் என்னாகும்? நல்ல பொருளும் அசுத்தமாகும், நமக்கு சுவையும் கெடும். இதை போலதான் இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நன்மை செய்தாலும் பிறருடைய தீமைகள் கேட்டுணர்ந்தாலும் அந்த அசுத்தத்தை நீக்க அருள் மகிழ்ச்சி உணரை நுகர்ந்து இதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மறவாது செய்து பழக வேண்டும். இப்ப பிறர் கஷ்டங்களோ துன்பங்களோ தவறுகளோ இதை செய்யப்படும் போது அறிகிறோம். அடுத்த நிமிடம் அது நமக்குள் ஜீவனுவாக வளரக்கூடாது. நாம் நல்ல குணங்கள் கொண்டு பார்க்கும்போதுதான் அதன் முகப்புகளில் இந்த உணர்வு வட்டமிட்ட தொடங்கி விடுகின்றது. ஆக அந்த உணர்வை கவரும்போது தீமையை கவர்ந்துதான் அது செயல்படும் தன்மை. இது உள்நுகின்று அந்த அணுக்களில் இது வளர்ச்சியாகிவிட்டால் அந்த தீமையின் அணுவாகவே அது மாறிவிடும். ஆக நல்ல அணுவாக இருந்து தீமையின் அணுவாக இருந்து தனக்குள் எதிரின் தன்மை நோயாக உருவாக்கும் தன்மையை உருவெற்று விடுகின்றது. இதை நாம் மாற்றுதல் வேண்டும். அதற்குத்தான் அடிக்கடி நாம் திருட வேண்டியது அருள் மகிழ்ச்சியின் உணரை நாம் கவர்தல் வேண்டும். அதை நாம் பெற வேண்டும் என்ற உணர்வின் ஆசை கூட்ட வேண்டும். அது நம் உடலுக்குள் அது பரப்புதல் வேண்டும். ஆகவே இது என்னைக்கு நம்மளுக்கு சதா கிடைத்து கொண்டே உள்ளது. அந்த அகஸ்தியன் தன் இளமை வருவதை கற்றுணர்ந்த உணர்வும் அண்டத்தை கண்டுணர்ந்த உணர்வும் அவனிலே விளைந்த நிலைகள் இன்றும் இங்கே படர்ந்துள்ளது. ஆகவே அவன் வளர்ச்சியின் தன்னை வளர்ந்து வந்த நிலைகளை துருவனாகி துருவ நட்சத்திரமாக்கி இருளை நீக்கி ஒளியை காணும் நிலையில் பெற்ற எது நமக்கு முன் வந்து கொண்டிருப்பதை நாம் எளிதில் நீங்கள் கவருவதற்குத்தான் உங்களுக்குள் உபதேசிப்பதும் உணர்வின் தன்மை பதிவாக்குவதும் மீண்டும் நினைவு கொண்டு அது நுகர்வதும் அந்த நுகர்ந்த உணர்வு உங்களுக்கு நன்மை செய்வதும்